மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இந்த வருடத்தில் முதல் வாரம் பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவருடைய மகிமையான வல்லமை வெளிப்படவும், அவருடைய மகிமையான பிரசன்னத்தால் நான் நிரப்பப்படவும், ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் மத்தியில் வெளிப்படவும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆராதனை முழு பகுதியிலும் காணப்படவும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு மை நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர், புதிய ஆண்டை எங்களுக்கு தந்தவர். ஆண்டவரே, முதல் வாரமும் நாங்கள் உயிர்த்தெழுந்த உம்முடைய நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு கிருபை பாராட்டின தேவனே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நடப்பிக்கிறவர்களாக, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் எப்பொழுதும் வாழத்தக்கதான பலனை எங்களுக்கு தந்து, சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் உமக்கு பிரியமானதை மட்டுமே செய்யும்படி எங்களை உம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விலையேறப்பெற்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு மனக்கண்களை எங்களுக்கு திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் ஆண்டவரை மாத்திரம் இராதபடிக்கு கேட்கிறவர்களை கை கொண்டு வாழ்கிறவர்களாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு வாஞ்சையை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர். ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, நினைத்தவர்களாக அனுதினமும் உமக்காய் வாழ, ஆண்டவரே உம்முடைய நோக்கத்திற்காக நாங்கள் வாழ, உம்முடைய நோக்கத்தை அறிந்து கொண்டவர்களாக வாழ, ஆண்டவரை அழைத்த அழைப்பிலே நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட, தெரிந்து கொண்டுதலை உறுதிப்படுத்துவர்களாய் வாழ, ஆண்டவர் எங்களை அபிஷேகத்தினாலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் விசுவாசம் உடையவர்களாய் வாழ, நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஆண்டவரை எங்கள் நடக்கையெல்லாம் காணப்பட எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே பாவமள கழுவி, ஆண்டவரே உம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் நீர் எங்களை சுவீகாரம் செய்து கொண்டதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து வாழ, உமக்கு ஆண்டவரே வசனத்திற்கு நடுங்கி வாழ எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உலகம், மாம்சம், பிசாசு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க, ஜெயம் பெற்றவர்களாய் வாழ நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஆராதனை முழுவதிலும் உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்தவர்கள் நாங்கள் வந்த வண்ணமாய் செல்லாமல், ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாக, உம்முடைய வல்லமையினால் தொடப்பட்டவர்களாக, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு, சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு செல்லும்படியாய் கர்த்தர் எங்கள் நடுவிலே ஆண்டவர் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம். சபையாரை கொடுக்கிறோம், ஆராதனையை கொடுக்கிறோம். ஆண்டவரே, நற்கரணை ஆராதனையை கொடுக்கிறோம். கர்த்தாவே, வருந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து உமது திருநாமத்தை மையப்படுத்துவீராக. எங்கள் மத்தியில் நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி தேவனை மையப்படுத்துவோம். சர்வ உலகத்திற்கும் அவர் அதிகாரியா இருக்கிறார். சர்வ லோகத்தை படைத்தவர் அவர். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், திருவவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், தாரணியில் மானுடன் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தாரணியில் மானுடன் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், ஆறுவையாய் ஆடியாரத்தில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், ஆறுவையாய் ஆடியாரத்தில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம். முத்தொழிலோனே என்பது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். படைப்பவன், நம்மை காப்பவன், நமக்கு வேண்டியதை அளிப்பவன், அருளுகிறவர். அல்லேலூயா. நம்மை அழித்து போடுகிறவர் அல்ல, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறவர், அளிக்கிறவர். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே. அல்லேலூயா. நம்மை படைத்தார், நாம் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளி செய்கிறார். நாம் அவைகளை ஆசீர்வாதமாய் அனுபவிப்பதற்கு நம்மை காக்கிறவரும் அவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மளை காப்பார். அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான ஆகிய அவரை நாம் மையப்படுத்தி பாடுவோம். வானம் பூமி ஒளிந்து போகும், அவர் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. எல்லா மனிதருக்கும் அவர் ஆண்டவர், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றானவர். ஆமென். எல்லாரும் சத்தமா கரங்களை தட்டி பாடுவோம். எஸ்.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொடுவோம். சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்று பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 வானம் பூமி பொழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்றும் உனக்கு இல்லை, துதி காலம் துணித்து மகிழ்வார். அல்லேலூயா, 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 பஞ்சகரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே, ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆசீர்வாதத்தின் முத்தே எங்கள் இதயத்தையும் படைந்தோமே எங்கு விந்தமும் ஆசை பெறவே அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அவைகளால் வேதனை உண்டாயிராது என்று சொல்லியிருக்கிறார். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசுவே மாத்திரமே. அவருடைய நாமம் மகிமையான நாமம். இந்த வேளையிலும் சீரேசு நாமம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழைகளுக்கு இன்ப நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தர்கள் வாழ்த்து நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனுக்கு இன்ப நாமம். எல்லா
ஏழைகளுக்கு இன்ப நாமம். இயேசு நாமம் வியாதி துன்பம் அதிசய நாமம். ஏழைகளுக்கு இன்ப நாமம். வியாதி துன்பம் நீங்க சத்தம் தீனம் தோற்க இரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க சத்தம் தீனம் தோற்க இரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை. ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை. அழித்திட்ட அன்ப நாமம். அழித்திட்ட அன்ப நாமம். இயேசு நாமம் அதிசய நாமம். ஏழைகளுக்கு இன்ப நாமம். இயேசு நாமம் அதிசய நாமம். ஏழைகளுக்கு இன்ப நாமம். ஏழைகளுக்கு இன்ப நாமம். ஏழைகளுக்கு இன்ப நாமம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கடந்த 2024 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 2025 ஆண்டு முதல் வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம். உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் போக்கியும் வரத்தையும் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் கண்ணை கண்ணீருக்கு விலைக்கு பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதி துன்பங்களுக்கு விலைக்கு பாதுகாத்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். மகிமையான தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். மகத்துவமான தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஐயா. ஓரி கமல ரப சந்தல ரபல பலபா. நீர் எங்களை காத்து நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீ தோளின் மேல் சுமந்து வந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நாங்கள் நிலை நிற்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ எக்கால தொனி போல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீ கபால பால ரிபி கபால பால பாலபா. எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு வந்தது, எத்தனையோ தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சந்தித்தது. கர்த்தரோ நம்மளை இதுவரை நடத்தி கொண்டு வந்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ செய்து வந்த கிரியைகளுக்காக நன்றி. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்கள் உயர்ந்த தேவனே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விஷயம், நீங்கள் கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த மாதம் ஜனவரி வரை, இந்த வருஷத்தின் ஜனவரி வரை கர்த்தர் நடத்தி வந்த ஒவ்வொரு மாதத்திலும் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். ஓ ரபால ரபா ரபௌஷத்தலா ரபால நிதிக்கபரபா ரிகபபபபபா. கடந்த 24வது ஆண்டை கண்டவர்கள் எத்தனை பேரோ 25வது ஆண்டை பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் நம்மை விட வயதில் குறைந்தவர்களாக இருந்திருக்கலாம், அவர்கள் நம்மை விட ஐஸ்வர்யவானாக இருந்திருக்கலாம். ஆனால் மரணம் அவர்களை கொண்டு போய்விட்டது. ஆனால் அவர் கிருபை நிமித்தமாக கர்த்தர் நம்மை குடும்பமாக பாதுகாத்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். ரிகபால அரபா சந்தல ரபால பல பௌஷதல அரபா. நன்றி எதிர்பார்க்கிறார், நன்றி எதிர்பார்க்கிறார் இயேசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் ஜீவன் தந்தீரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுகம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்ண ஆகாரம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உடுக்க வஸ்திரம் தந்தீரே உம்மை துதிக்கிறோம். ஓ ரபா பாபா பாலா ரதா லாரா பாலா பாலா ரபா. ஓ ரபா லபா லபௌஷதா ரபா. ஓ ரபா லபா ரபா லரஜா தாலா ரபா. ஓ ரபா லபா லரபா ஷந்தலா ரபா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. அன்று ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய உணர்வுக்காக நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர்.
ஆனால் அவர்கள் சொன்னார்கள், ஏசப்பாட அவர்கள் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், ஏசப்பாட நான் கேட்கிறேன், எனக்கு தண்ணி தாங்க ஆண்டவரே. அவளுக்கு லிட்டருக்கு கொஞ்சம் தண்ணி தான், ஒரு நாள் 200 மில்லி தான் குடிக்க வேண்டும். எனக்கு தண்ணி தாங்க ஆண்டவரே, நீ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நினைத்து கர்த்தரை துதியுங்கள். என் இருதயம் நொறுங்கினது. ஆண்டவரே எனக்கு தண்ணீர் தாங்க என்று அவர்கள் கேட்கிறார்கள். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறாரே, எவ்வளவு மேன்மை பாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். எங்களை பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல சுகம் தந்தீரே ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்கள் அவயவங்கள் எல்லாம் செயல்பட உதவி செய்தீரே, நன்றி ஆண்டவரே. ரபாலா ராதாலா ரபா சந்தாலா ரபாலபா ஓ ரபாலபா, நன்றி செலுத்துங்கள். ஓ ரபாலா ராதாலா ரபா சந்தலா ரபாலா ரதுலா ரபா ஓ ரிபி கபலபாலா ரபா சந்தலா ரபா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. லபாலா ரபா, எத்தனையோ ஆபத்து நம்மை சூழ இருந்தது, கர்த்தரோ அவை நமக்கு வராதபடி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ வியாதிகள் நம்மை சூழ்ந்தது, ஆனால் கர்த்தர் தன்னுடைய கரத்தை பிடித்து இன்று ஆராதனைக்கு வருவதற்கு, உட்கார்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஓ ரபால ரபா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, துதிக்கிறோம். ஓ நன்றியோடு துதிக்கிறோம். மகா பெரியவரே துதிக்கிறோம். திரையினுள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, திரையினுள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. புனித ஸ்தலத்தில் உம்முகம் நாங்கள் காணட்டும், உம்முடைய முகத்தை நாங்கள் காணட்டும், ஒவ்வொருவரும் காணட்டும் ஆண்டவரே. ரபால ரபால பௌஷதலா ரபால பலபா ரிக்கபால ரதலா ரபஷதலா ரபா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தாவே துதிக்கிறோம். நேற்றும் இன்று என்றும் மாறாதவரே துதிக்கிறோம் ஐயா. உன்னதரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்ந்தவரே துதிக்கிறோம் ஐயா. சாரோனின் ரோஜாவே துதிக்கிறோம். பள்ளத்தாக்கின் இனி புஷ்பமே துதிக்கிறோம் ஐயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே துதிக்கிறோம். யெகோவா ஈரே துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே துதிக்கிறோம். நான் நீர் எங்களை நினைத்திருக்கிறேன், நீர் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே துதிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, மக ஸ்தோத்திரம் ஐயா. நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, மக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னீரே, மக ஸ்தோத்திரம். ஓ நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னீரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஓ ரபால பாலபா, உன் நீடித்த நாட்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே, மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபால ரபால சக்தலா ரபா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனே, நீர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், நீர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கபாலரா பாலரா பாலரபா ரபாலா ரபாலா ரபா சத்தலா ரபா. இந்த ஜனத்தை இறக்கத்தை ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபாலா ரபாலா ரபாலபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ரபாலா மனிதர் விரித்த கண்ணிகளில் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. சத்ருவால் வரி விரிக்கப்பட்ட கண்ணிகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்தாரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாழாக்குதலோ சாபமோ இனி உனக்கு இராது என்று சொன்னீரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஓரா பாலரா பாதுரா ரபா. பார்வோனின் ஆவிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தீரே, மக ஸ்தோத்திரம். அப்சலோமின் ஆவிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தீரே, மக ஸ்தோத்திரம். ஓரா பாலரா தூலா கபர பலபா ஓரா பலபா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் 2025ஆவது ஆண்டு என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஓ ரபால ரதல ரபா ஷதல ரபா ரபால ரபால ரதுல ரத கமல பலபா. அன்னிய பாஷை எழும்பட்டும், துதி எழும்பட்டும், துதி தூப பரலோகத்தை எட்டட்டும். ரபால ரதல ரபா ஷதல ரபா 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 ரபா.
சேனைகள் நரபலமாகட்டும். வல்லமை 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 இறங்குவதாக இறங்குவதாக ஒவ்வொருவரையை நிரப்புவதாக. கைகளை தட்டி கத்தரை துதியுங்கள், கைகளை தட்டி கத்தரை துதியுங்கள். ஓரா பால ரத லர பலமா ரத்தம் 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 இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ரேபா பாபா பாபா விடுதலை உண்டாகும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தால் விடுதலை உண்டாகும், இயேசுவின் நாமத்தால் விடுதலை உண்டாகும். ரீதா லாரா பாலா பாலா ரபா லபா லபா சபா லாரா பாலா ரபா லபா ஓரா பாலா ரஜா தலா ரபா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் மகிமை. ஓரா பாபா 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 சபா லாரா பாலா ரபா லபா ரக்கலா ரபா லபா சதலா ரபா லபா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ரபா பாபா பரக்கா பாபா ரீகா பாபா ரக்கா பாலா தூரா பாலா ஓ ரியாதா ரகா பாலா தூரா பாலா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். இறங்கட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. ஆமென். போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகத்தை ஊற்றி பரிசுத்தமாக்கும் ஆசீர்வதிக்கும் நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். அவருடைய நாமத்தின் மகிமையெல்லாம் இந்த பாடலில் இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக முடிந்தால் எழுந்து நிற்போம். உணர்ந்து நாம் பாடப்போகிறோம். முடிந்தால் எழுந்து நின்று சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். எல்லாரும் பாடுவோம். கேட்டு மீண்டும் மாறாத நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். பாடுவோம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தர் நீதம் வாழ்த்தும் நாமம். பாடுவோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தர் நீதம் வாழ்த்தும் நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும், எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். வல்லவராம் இயேசு நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். பாவப்பரிகாரம், பாவப்பரிகாரம், பாடுகளுக்கு நல்ல பாரிடத்தில் வந்த நாமம். பாவப்பரிகாரம், பாடுகளுக்கு நல்ல பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த, பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த, பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். என்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் தூதி ஏற்றும் நாமம். என்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் தூதி ஏற்றும் நாமம்.
கொண்டிருக்கும் போது வியாதிகள் நீங்கும். சாத்தான் புரண்டு வரும். வியாதி நிறுத்தம் நீங்க சாத்தான் விசுவாசத்தோடு பாருங்கள். இந்த நாமம் வியாதி நிறுத்தம் நீங்க சாத்தான் நீரம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். மறுபடியும் வியாதி நிறுத்தம் நீங்க சாத்தான் நீரம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி நிறுத்தம் நீங்க சாத்தான் நீரம் தோற்க ஜீவ வார்த்தை தந்து ஜீவ வார்த்தை தந்து மறுபடியும் ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை. 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 அழித்திட நல்ல நாமம், அழித்திட அன்ப நாமம். வியாதி திருத்தம் நீங்க சாத்தானிடம் தோற்க. ஆமென். சாத்தான் தோற்பான். சத்துரு ஓடுவான். திருத்தம் நீங்க சாத்தானிடம் தோற்க. ரத்தம் சிந்தி நின்ற நாம். வியாதி திருத்தம் நீங்க சாத்தானிடம் தோற்க. ரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஆமென். வியாதி திருத்தம் நீங்க சாத்தானிடம் தோற்க. பயபக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வியாதி திருத்தம் நீங்க சாத்தானிடம் தோற்க. ரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை. 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 அழித்திட்ட அன்ப நாமம், அழித்திட்ட அன்ப நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை. 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 அழித்திட்ட அன்ப நாமம், ஓ அழித்திட்ட அன்ப நாமம், அழித்திட்ட அன்ப நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை. 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 அழித்திட்ட அன்ப நாமம், ஓ அழித்திட்ட அன்ப நாமம், அழித்திட்ட அன்ப நாமம், ஓ அழித்திட்ட அன்ப நாமம். ஓ எல்லா கைகளை தட்டி ஆவியில் நிரம்புங்கள். ரிக்கா பாபா 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 ரியாதாரா ஹலாதாரா பாலா தூரா ரிக்கா பாலா தாரா பாலா ரிகா பாலா தூரா பாலா ரிக்கா பாலா தூரா பாலா ரிபா பாபா. ஓ சாத்தான் நீதன் ஓடும்படி, சாத்தான் நீதன் உங்களை கண்டு ஓடும்படி, உங்கள் குடும்பத்தை கண்டு ஓடும்படி, உங்கள் காரியங்களை கண்டு ஓடும்படி. ஓ இயேசு ரத்தம் சிந்தி நின்றார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எப்போது உங்கள் பக்கத்தில் இருப்பார். ரத்தம் சிந்தி நின்றவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக தம் ரத்தத்தை சிந்தினவர் உங்களோடு கூட நிற்பார். உங்கள் பட்சத்தில் இருப்பார், உங்கள் பட்சத்தில் இருப்பார், உங்கள் பட்சத்தில் இருப்பார், உங்கள் அருகில் இருப்பார். ஓ ரிக்கா பாபா. சாத்தான் ஓடுவான், ஓடி போவான், ஓடி போவான். ரிக்கா பாலா. ஜீவ வார்த்தைகளை தேவன் தருவார். ஜீவித்திட 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 அவர் வருகை மட்டும் வாழ்ந்திட, நீடித்து வாழ அவர் பலன் தருவார், சுகம் தருவார். ரிக்கா பாபா பாபா ரக்கா பாலா தூரா பாலா ரிக்கா பாலா தூரா பாலா சந்தாரி பாபா பாபா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரிக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரிக்கா பாலா தூரா பாலா சந்தாரி பாபா பாபா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார்.
அவர் யெகோவா ஈரேயாயிருக்கிறவர். இந்த வேளையிலும் யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்று நம்மை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து, நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று ஆராதனை பாடலாக இதை பாடி கர்த்தரை கனம் பண்ண போகிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆமென். அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் அன்பிற்கு இணையே இல்லை. அவர் முடிவறிந்தும் உங்கள் மேல் என் மேல் அன்பு புரிந்து கொண்டே இருப்பார். ஆமென். Thank you, Jesus. Amen. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா சம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா சம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா சாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா சாலோம், என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே, என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணை இல்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாலைகளை வேறு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
அப்படியே கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல விளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் போதும் என்று எங்களை கைகளை உயர்த்தி நாங்கள் அறிக்கை பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி வந்தவர்களை ஒருவரையும் வெட்கப்பட விடாத தெய்வம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் என்று ஆண்டவரே ஒரு ஒப்பு கொடுத்தலோடு உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் 12 மாதமும் எங்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க போறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் எங்களை தொடுவதில்லை, வியாதி எங்களை மேற்கொள்வதில்லை ஆண்டவரே. எங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராதபடி கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வீர். நீ யெகோவா ஈரே, நீரியாக இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள போறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்கள் குடும்பத்திற்கு நீர் மாத்திரம் போதும், எங்கள் சபைக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் முதல் ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மகிமையினாலே நீ நிரப்பினபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பூதி ஆசீர்வதித்தீர், தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட மீதியான ஒவ்வொரு பகுதிகளையும் தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசோபாகங்கள், பிற ஊழியங்களுக்கு கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பேசுற மகனை நீ ஆண்டவரே வல்லமையால் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த முதல் ஆராதனையில் கர்த்தர் எதை சொல்லுகிறீரோ அதை நீர் எங்களுக்கு சொல்லும். நாங்கள் அதை கேட்க ஆண்டவரே எங்கள் இருதயம் நல்ல நிலமாக நீ மாற்றிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். மனித சத்தத்தை பார்க்க வேண்டாம், மனித சாயலை பார்க்க வேண்டாம். உம்முடைய சத்தத்தையும் உம்முடைய சாயலையும் காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரத்தத்தை எங்கள் ஆலயம் முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவாவுடைய ஆண்டவரே சிந்தப்பட்ட இரத்தத்தை ஆலயம் முழுவதும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக ஜெயம் எடுக்க போறபடினாலே ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையாவும் அப்பன் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காணிக்கைக்கான பாடல் பாடப்படும் போது காணிக்கை படைத்து தேவனை நாம் கனம் பண்ணலாம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம் என்ற பாடலை பாடும்போது காணிக்கை படைத்து தேவனை கனம் பண்ணுவோம்.
பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. நாம் பயப்பட வேண்டியதில்லை. என் நாட்டை சுமப்பது போ ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். என் நாட்டை சுமப்பது போ ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். கண்ணின் மணி போல் காப்பவர், கருத்தாய் நம்மை பார்க்கின்றவர், கழுகு போல் சிறகின் மேல் வைத்து காலமெல்லாம் நம்மை சுமந்திடுவார். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கழுகுவர் சிறையின் மேல் வைத்து, கழுகுவர் சிறையின் மேல் வைத்து காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை சுமந்து காக்கும் கழுகு போல காக்கிற எங்கள் தேவனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை, இதுவரை எங்களை உம்முடைய ஆண்டவரே தோளிலே சுமந்து வந்த ஆண்டவர், இந்த வருடம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய குடும்பங்களை உம்முடைய தோளிலே நீ சுமக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் இடத்தில் வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டிலும் உம்முடைய வருகை மட்டும் உம்முடைய பிள்ளைகளை நீ தகப்பன் தோளில் பிள்ளைகளை சுமப்பது போல நீ சுமந்து கொண்டு செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி கிருபை தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த எல்லா விதமான விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களும் உடைய சமூகத்தில் வந்து எட்ட செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்து படைத்த காணிக்கைகள், தசபாகங்கள், மிஷன் காணிக்கைகள், வேதா மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகள், இன்னும் ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாம் உம்முடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் அவைகளை வாங்கி ஆசீர்வதித்து இடத்துல திரும்பி தருவீராக. ஆண்டவரை, இடங்கொள்ளாமல் போக மட்டும் மீதம் இருக்கும் ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கும் ஊழியத்திலும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவரீர், இந்த இந்த மாத ஆண்டவர் வருடத்தின் முதல் ஆராதனை செய்தியை நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். நற்கரணை ஆராதனை உடைய கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஆளுகை செய்வீராக. உமது நாமத்தை மையப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சில அறிவிப்புகள். ஆராதனை முடிவில் நற்கருணை ஆராதனை நடைபெறும். மனம் திரும்பி தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள்
இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெறலாம். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கடைசி வாரம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். அதில் நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு மாற்றுவதற்கு ஒரு மாற்று ஆடை கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். 26ஆம் தேதி ஒரு சிறப்பான நாள், நம்முடைய தேசத்தினுடைய குடியரசு தின நாள். அந்த நாளில் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவது அரிதான ஒரு காரியம். இது எல்லா ஆண்டுகளும் நமக்கு வருவதில்லை. ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி குடியரசு தின நாள். ஆகவே அந்த நாளிலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவது ஒரு அரிதான நாள். நீங்கள் பெற விரும்புகிறவர்கள் நீங்கள் மாற்று வஸ்திரத்தையும் கொண்டு வர உங்களை அன்போடு கேட்கிறோம். இன்று மாலையில் 5 மணிக்கு காலவாசல் நமது சாபன ஏஜி தமிழ்நாடு வேதாம கல்லூரியில் வைத்து மதுரை மாவட்டங்களில் எல்லா மண்டலங்களிலும் மற்றும் திண்டுக்கல் மண்டலத்திலும் சேர்ந்து எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து புது ஆண்டிலே கூடி வருகிற புது வருட ஆசீர்வாத பெருவிழா நடைபெறுகிறது. மதுரையில் 5 மண்டலங்களாக மதுரை பிரிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, மத்திய மண்டலங்கள் என்றும், அதோடு திண்டுக்கல் மண்டலத்தில் உள்ள திருச்சபைகளும் சேர்ந்து ஒன்றாய் கூடி இந்த புது வருட ஆசீர்வாத பெருவிழா நடைபெறுகிறது. அதில் நம்முடைய டாக்டர் சாமுவேல்ராஜ் அவர்கள் மதுரை இந்த பிராந்தியத்தின் மேற்பார்வையாளராகவும் குளோபல் பல்கலைக்கழகத்துடைய தலைவராகவும் இருக்கிற இந்திய குளோபல் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருக்கிற அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவர்கள் செபிக்க இருக்கிறார்கள். அதோடு எழுப்புதலுக்கான ஜெபம் நடைபெறும். பரவசமான வல்லமையான பாடல் நடைபெறும், நடைபெறும். உங்களுக்கு நீங்கள் வருகிறவர்கள் நீங்கள் மாலை 5 மணிக்கு புறப்பட்டு அங்கே வர உங்களை அன்போடு கேட்கிறோம். அதுக்குரிய நோட்டீஸ் தேவை என்றால் நீங்கள் போகும்போது இருக்கிறது எடுத்து செல்ல உங்களை கேட்கிறோம். வருகிற ஞாயிறு நம்முடைய சபை நாள் ஆராதனையாய் நடைபெறுகிறது. ஆலய பிரதிஷ்டை நாள் ஆராதனை நடைபெறுகிறது. தேவ செய்தி தந்து ஜெபம் செய்ய டாக்டர் சாமுவேல்ராஜ் அவர்கள் வர இருக்கிறார்கள். ஜெபத்துடன் குடும்பமாக வாருங்கள். தேவ செய்திக்கு விசேஷித்த வரம் பெற்ற தேவ ஊழியக்காரர்கள் அழைக்கப்படும் போது ஆராதனை நேரம் அதிகமாக ஒரு 30 நிமிடம் ஆகலாம். ஆகவே விசேஷித்த நாம் வெளியிலிருந்து அல்லது நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து ஊழியக்காரர்களை அழைக்கும் போது ஆராதனை நேரம் கூடுதல் ஒரு அரை மணி நேரம் கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் அதை மனதில் வைத்து நாம் எப்போதெல்லாம் விசேஷத்த ஊழியக்காரர்களை சபைக்கு அழைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தாமதமாக வாகனங்களில் பயன்படுத்தி வருகிறவர்கள் அரை மணி நேரம் கழித்து அந்த வாகனங்களை வரும்படி நீங்கள் சொல்லினால் உங்களுக்கு அமர்ந்து செல்வதற்கு வசதியா இருக்கும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். வருகிற வாரம் ஆராய்ச்சி முடிந்த பின்பாடு மதிய உணவு எல்லாருக்கும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வருகிற வாரத்திலே நீங்கள் வாகனங்களை 1 மணி நேரத்திற்கு 1 மணிக்கு வர சொல்வது நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டு செல்வதற்கு அது வசதியா இருக்கும். மதிய உணவு சபையார் யாவருக்கும் சபை குடும்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் ஆயத்தம் செய்யப்பட்டிருப்பதனால் நீங்கள் சாப்பாட்டுக்காக அந்த சாப்பிடும்போது உங்களுடைய குடும்பங்களில் உள்ளவர்களை மட்டும் அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். ஏன்னா நாம் எல்லாரும் வருவாங்க நினைத்து அதுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணுவதில்லை. நமக்கு பொதுவா சபையில ஒரு 170 பேர் என்றால் கூடுதலாக ஒரு 10 அல்லது 20 பேர் அதிகமாக கொடுப்போம். அப்ப அந்த ஆட்கள் வரும்போது நான் புதிதாக பக்கத்தில் இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க அன்பெல்லாம் அழைத்து வந்தால் நமக்கு இருக்கிறவங்களுக்கு போதாது பிறகு கஷ்டமாயிரும். ஆகவே உங்கள் குடும்பங்களில் உள்ளவர்கள் அவர்கள் வர விரும்பினால் அவர்களை அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்க அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவா இருக்கும். அது மாத்திரமல்ல, சபைக்கு வர இயலாத இருக்கிற விசுவாச குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு உணவு நீங்கள் எடுத்து செல்ல விரும்பினால் நீங்கள் அந்த சாப்பாடை முடியும் வரையில் உட்கார்ந்து இருக்கணும். உடனே எடுத்து கொண்டு போவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. என இருக்கிறவங்க சாப்பிட்டு போக மீதம் இருந்தால்தான் கொடுக்க முடியும். ஆகவே அதில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி விசுவாச வீடுகளிலே வர முடியாமல் இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு உடனே கொண்டு போக முடியாது.
தயவு செய்து எப்போதும் எனக்கு உடனே கொடுப்பது வழக்கம். இந்த முறை அப்படி இல்லை. இங்க முடிந்த பிற்பாடு இருந்து வாங்கி செல்ல உங்களுக்கு வசதி உண்டு. ஆகவே அனைவரும் சாப்பிட்ட பிற்பாடு நீங்கள் வாங்கி செல்ல உங்களுக்கு வசதி உண்டு, நீங்கள் வாங்கி செல்லலாம். அவள் வருகிற வாரம் வாகனங்களை டாக்டர் வில்லியம், டாக்டர் வேலண்டினாவுக்கு எப்படி வாகனங்களை ஒரு பக்கமா நிறுத்தினமோ அதே போல ஒரு பக்கமா நிறுத்தினால், அது இருசக்கர வாகனமானாலும் சரி, அது கார்கள் ஆனாலும் சரி, ஒரே பகுதியில எதிர்ப்புறத்திலேயே நாம் நிறுத்தினால் மற்ற வாகனங்கள் சென்று வருவதற்கு வசதியா இருக்கும். ஆகவே நீங்கள் சிரமம் பார்க்காமல் அதை செய்யும்படி கேட்கிறோம். அது மாத்திரமே வாரந்தோறுமே அப்படி நான் நிறுத்தினால் மற்ற வாகனங்கள் செல்வதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாம் திரும்பி போகும்போது உடனே வாகனத்தை எடுத்து செல்வதற்கு அது உங்களுக்கு வசதியா இருக்கும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். மாத்திரம் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் உள்ள தொடர் ஜெபத்தில் அவரவருக்குரிய அந்த 15 நிமிட ஜெப நேரத்தில் மறவாமல் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். விசேஷமாக வருகிற ஞாயிறு ஆலய பிரதிஷ்டை நாள் ஆராதனைக்காக சபையார் யாவரும் தினமும் குடும்பங்களில் 5 நிமிடங்கள் ஜெபம் பண்ணி குடும்பமாக நீங்கள் சபைக்கு ஆராதனைக்கு வருவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போன வாரம் நம்முடைய வரவு செலவுகள் அறிவித்தோம். கிறிஸ்துமஸ், நியூ இயர், கேக், ஸ்வீட் அந்த செலவுலாம் சேர்த்து 70,000க்கு அதிகமாய் செலவு பட்டிருந்தது என்று அறிவித்திருந்தோம். ஆனால் போன வாரம் ஒரு குடும்பத்திலிருந்து 15,000 ரூபாய் இந்த செலவு கண்டு கொடுத்ததுனால அந்த செலவுகள் இப்போது நமக்கு அந்த 70,000 55,000 குறைந்து இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு இன்னும் அந்த நாளிலே இதற்காக கிறிஸ்துமஸ், நியூ இயர் அந்த லைட் சீரியலுக்காக வாடகைக்காக 9,600 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஆகவே அதிகமாக செலவு செய்யப்பட்டிருக்கிற ரூபாய் 64,600 ரூபாய் நீங்கள் கொடுத்தது போக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நம்முடைய ஆலய பிரதிஷ்டை நாள் மதிய உணவுக்காக பொறுப்பை இந்த ஆண்டு போன ஆண்டு, அதாவது 2024 ஆண்டு ஆசிரியர் பணியிலிருந்து ஆண்டவர் அவர்களை நல்ல முறையில் ஓய்வு பெற செய்ததினாலே அந்த சகோதரியர்கள் அது குடும்பமாய் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அருளை செய்வாராக. அதை நீங்கள் அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அது யார் என்று நீங்கள் கேட்க வேண்டாம். அவர்கள் இந்த நாளிலே அதை பொறுப்படுத்திருக்கிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலையிலே 5 மணிக்கு நம்முடைய காலவாசல் ஏஜி தமிழ்நாடு வேதாமக்கள் நடைபெறும் புது வருட ஆசீர்வாத பெருவிழாவிற்கு குடும்பமாக வருகை தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிறு சபையார் யாவரும் ஜெபத்தோடு குடும்பமாக குடும்பத்திலுள்ளவர்களையும் அழைத்து வாருங்கள். மதிய விருந்திலும் நீங்கள் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் நாம் இந்த பரிசு கொடுக்கப்பட வேண்டியவர்கள் வாங்க வேண்டிய நேரத்திலே வாங்காததினால் அது தாமதமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கணும். அது இப்போ எங்கே போய் பார்க்குறேன்னு தெரியாது. லிஸ்ட்டு பார்க்காம கொடுத்தா பாரு, அது வேற ஆயிடக்கூடாது. லிஸ்ட்டை பார்த்தா நல்லா இருக்கும். அதை கவனிக்கல, இது வரை ஞாபகம் வைக்கல. ஹிந்தி கூட கொடுக்கலாம். அதில் ஒருவருக்கு மட்டும் ஞாபகம் இருக்கிறது, 2 பேருக்கு. அதாவது சிறப்பு ஆறுதல் பரிசு பெறும்படிக்கு, அதாவது நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம், எல்லா பாடங்களிலும் அந்த வேதத்திலும் பங்கு பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் பரிசு உண்டு என்று. ஆனால் அதில் சில மாற்றத்தை மாத்திரம் செய்து 3 பாடங்கள் வரையிலும் எழுதினவர்களுக்கு அந்த பரிசு கொடுத்திருக்கிறோம். அப்படி 3 பாடங்களை எழுதி அதுக்கான சிறப்பான ஆறுதல் பரிசு பெறும்படி நாம் இதை கொடுக்கிறோம். இதை வாங்காமல் இருந்த நம்முடைய மல்லிகா டீச்சர் அம்மாவுக்கு இதை வாங்கிக் கொள்ளும்படி அவர்கள் அழைக்கிறோம். இன்னும் பரிசு பேனா வரவில்லைன்னு நினைக்கிறேன். வந்தால் கொடுப்போம், எல்லாம் வீடுகளில் போய் கொடுக்கப்படும். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் ஆண்டவர் நமக்கு சபைக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம்
ஆவிக்குரிய சத்தியங்களை, ஆசீர்வாதமான செய்திகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன், உங்களை கண்ணோக்குவேன். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று. இது ஒரு தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தமாகும். வசனம் 1 வாசிப்பீர்கள் என்றால், இந்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் வரைத்து சொல்ல வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த அதிகாரத்தில் இந்த 9ஆம் வசனம் மாத்திரமல்ல, அநேக தீர்க்க தரிசனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைத்து என்ற வார்த்தை 3 தடவையும், ஒரே அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்து என்ற வார்த்தை 3 தடவையும், கர்த்தருடைய வார்த்தை என்று 1 தடவையும், ஆண்டவர் உரைத்தார் என்று 7 தடவையும், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் என்பதற்கு இணையான வார்த்தை மொத்தம் 22 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டில் போய் வாசித்தா தெரியும். தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தைக்கு இணையான வார்த்தை தான் கர்த்தர் உரைத்தது என்ற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்பது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறதாவது என்பதும் தீர்க்க தரிசனமாக, தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தைக்கு இணையான வார்த்தை, சமமான வார்த்தை 22 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தையின்படி உங்கள் பட்சத்தில் இருப்பார், உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பார். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே என்று என்றால் அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. யோவான் நற்செய்தி நூலில் மெய்யாகவே மெய்யாகவே என்று 25 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே என்றால் நிச்சயமா நடக்கும். மெய்யாகவே மெய்யாகவே என்றால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே தவறாமல் அவைகள் நடைபெறும் என்பது அர்த்தம். அல்லேலூயா. அப்ப 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவே என்றால் நடைபெறும், அது தவறாமல் நிச்சயமா நடைபெறும் என்பதுதான் அர்த்தம். 22 தடவை சொல்லியிருந்தா, அதில் 22 தடவை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். 22 தடவை தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. 22 தடவை மறுபடியும் கர்த்தர் உரைத்ததாவது, கர்த்தருடைய வார்த்தையாவது, தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியதாவது, ஆண்டவர் சொல்லுகிறதாவது என்று 22 தடவை வருகிற ஒரே அதிகாரத்தில் தான் இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று. அல்லேலூயா. அப்படியானால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயமாகவே 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 தவறாமல் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவேறும். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறும் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படியே ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பதினாலே நாம் இந்த புதிய ஆண்டு ஆராதனையை தியானித்தோம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினாலே காலமெல்லாம் எனக்கு பட்சத்தில் இருப்பார்கள் என்று நான் நம்பியிருந்தவர்கள் நான் கைவிட்டு விட்டார்களே, ஏமாற்றப்பட்டு விட்டேனே என்று சொல்லி நினைக்கிற உங்கள் வாழ்விலே அவர்கள் எல்லாம் உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது காலமெல்லாம் என்னோடு கூட இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் உங்களை கைவிட்டு இருந்தாலும் அவர்கள் மறுபடியும் உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எப்படி யோபுக்கு இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குமாரெல்லாம் நீங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், லகுவான காரியம், கடினமான காரியம் அல்ல, லகுவான காரியம். 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். சொல்லுகிறது என்னவென்றால், செய்யும்படி அவர் சொல்லார், லகுவான காரியங்க, இதெல்லாம் உங்களுக்கு நான் அனுக்கிரகம் பண்ணணுமா, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு தரணுமா, உங்கள் பிள்ளைகளுக்கு தரணுமா, உங்கள் வீட்டுல தரணுமா, உங்கள் களஞ்சியத்துல தரணுமா,
உங்கள் பிள்ளைகளுக்கு தரணுமா? எல்லா காரியத்திலும் உங்களோடு கலந்து உங்களை ஆசீர்வதிக்கணுமா? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். கேட்டா நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்களில் எந்த மனுஷனாலும் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம், உங்களுக்கு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எந்த மனுஷனாலும் தன்னிடத்திலே அப்பம் கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானா என்ற ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறார். கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர், உங்களை எந்த மனுஷன் ஆகிலும் தகப்பன் ஆகிலும் தன் பிள்ளைகள் அப்படத்தை கேட்கும் போது கல்லை கொடுப்பானா? எவனாவது கொடுப்பானா? கொடுக்க மாட்டான் அல்லவா? சொல்லிவிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கேட்கிற நல்ல ஈவுகள் எல்லாம் கொடுக்க அறிந்திருக்கும் போது, நல்ல ஈவுகள் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க, நல்லது எதுவோ அதெல்லாம் கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவாகிய நான் நீங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் உங்களுக்கு நான் தரமாட்டேனா? உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நான் தரமாட்டேனா? நீங்கள் விரும்புகிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா என்று நாம் அந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நீங்கள் கேட்கிற எந்த நன்மையான காரியமானாலும் சரி, எந்த நல்ல ஈவுகளானாலும் சரி, பரமபிதா நீங்க கேட்கும் போது உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கு அதனுடைய மூல மொழி இல்ல, அவருடைய பொருள் என்ன என்று சொல்லும் போது சில வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. எப்போது கேட்டுக்கொண்டே இருந்தால் அவைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். கேட்கணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நான் விண்ணப்பம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். கேட்டு அப்படி விட்டுற விடாது. பார், ஆபிரகாம் 25 ஆண்டுகளா அவன் கேட்காம விடவே இல்லை, கேட்டுக்கொண்டே இருந்தான். விசுவாசத்தோடு அதை கேட்டார். அவர் கேட்டுக்கொண்டது 25 ஆண்டுகள் கழித்து பெற்றுக் கொண்டார். அன்பான் தேவனுடைய பிள்ளைகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிற மூல மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற அடைய அர்த்தம் என்ன? கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்க, உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தட்டுங்க, தட்டிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும்? திறக்கப்படும். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அதான் ஆண்டவரே சொல்லார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். நீங்க சோர்ந்து போக ஜெபத்துல சோர்வே வரக்கூடாது. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லையே, கர்த்தர் எனக்கு இன்னும் அதை தரவில்லை என்று சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோர்வு இல்லாமல் கேட்பதில் ஜெபம் பண்ணுவதில் சோர்வு இல்லாமல் நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் கர்த்தர் ஏற்ற வேளையில எல்லாம் நமக்கு தருவார். அல்லேலூயா. சொல்லி இருக்கிறது. அந்த அதிகாரம் முடியும் போது 8ஆம் அதிகாரம் லூக்கா 18:8 வரும்போது, அவள் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல பொறுமையா கர்த்தர் கேட்டுக்கொண்டு பொறுமையா கேட்பாராம். அவர் தமிழ் பார்க்கிற அந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, ஜெபம் பண்ணுகிற, விண்ணப்பம் பண்ணுகிற, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராய் பொறுமையா இருக்கிறார். பொறுமையா கேட்கிறவர். அவசரமா கேட்கிறவங்க பதிலுக்கு அது உதவி செய்ய மாட்டாங்க. அப்படியா, சரி பாத்துக்கிறேன், அவ்வளவுதான் போயிடுவாங்க. ஆனா பொறுமையா கேட்கறாங்க பாத்தீங்களா, அவ கண்டிப்பா அந்த காரியத்துக்கு ஏற்ற பலனை தருவாங்க. அல்லேலூயா. பொறுமையா கேட்கறாங்களா? கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போறீங்க, வாங்கி அப்படி உள்ள போட்டா அடுத்து அங்க விண்ணப்பம் போயிடும். ஆனா உட்கார்ந்து பொறுமையா பார்த்து விஷயத்தை கேட்டு விசாரித்து ஒரு 10 நிமிடம் எடுத்தாங்கன்னா நம்ம நம்பிக்கையோடு வரலாம், நம்ம காரியம் முடிந்து போச்சு. அல்லேலூயா. அவர் பொறுமையா கேட்கிறவர். அவர் சொல்கிறார், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல பொறுமையோடு கேட்டு அவர் பதில் செய்யாமல் போவாரா? சீக்கிரத்துல பதில் செய்வார். அல்லேலூயா. சீக்கிரத்துல கர்த்தர் பதில் செய்வார். கேட்டுக்கொண்டே இருங்க. யோவான் லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு அதை செய்வேன், அதை உங்களுக்கு பெறணுமா, என் நாமத்துல எதையும் கேளுங்க, எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறவர். யோவான் 16:24 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். 16:24. என்னில் அன்பாயிராதவன்
என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். இதுவரையிலும் நீங்கள் என் நாமத்தினால் 16 நீங்க 14 வாசிச்சிருக்கீங்க. 16:24 இதுவரையிலும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு அதை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்க கேட்கல, அநேகர் ஒருவேளை கேட்காம இருக்கலாம். நீங்கள் இயேசுவை பற்றி அவருடைய அன்பை தெரியாம ஆண்டவரை கேட்காம இருக்கலாம். அவருடைய அன்பை தெரிந்தும் கேட்டா கிடைக்கும் என்று தெரிந்தும் நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கலாம். ஆண்டவர் தருவார்னு தெரியும், ஆனா நீங்க ஜெபம் பண்ணல, நீங்க கேட்கல. நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஒரு சில நிமிடம் ஜெபம் பண்ணீங்க, ஒரு சில நாள் ஜெபம் பண்ணீங்க, ஒரு நாள் பண்ணீங்க, ஒரு வாரம் பண்ணீங்க, ஒரு மாசம் பண்ணீங்க, ஒரு வருஷம் பண்ணீங்க. இனி நம்ம கேட்டது கிடைக்கான்னு ஜெபத்தை விட்டுட்டீங்க. அப்படி இல்ல, நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் சீக்கிரத்துல கோவைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு பதில் தருவார். சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் உரையாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் வாக்கு உரைத்ததை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒட்டுமொத்தமா சொன்ன போனா அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். அல்லேலூயா. அவர் தேவனா இருக்கிறதுனால அவர் நம்ம கேட்கிறத நிச்சயமாய் அவர் உங்களுக்கு செய்வார். பாருங்கள், அவர் உன்னதமான தேவன், அவர் உன்னதமான தேவன். அவர் தேவன் மட்டுமல்ல, உன்னதமான தேவன். உன்னதமான தேவன் என்பதற்கு சரியான பொருள் என்ன? ஆதியாகமம் 14:23 வாசிங்க. உன்னதமான தேவன் என்றால் அவருடைய சரியான அர்த்தம் என்ன? வானத்தையும் பூமியும் உடையவராகிய, வானத்தையும் பூமி உடையவரே உன்னதமான தேவன். அதை இன்னொரு விதத்தில் சொன்னா, விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தவர் எவரோ அவர்தான் அவர் உன்னதமான தேவன். விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆள்பவர் எவரோ அவர்தான் உன்னதமான தேவன். எல்லாரும் தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான் உண்டு. அந்த தேவன் யார்? வானத்தையும் பூமியும் படைத்தவர். வானத்தையும் பூமியையும் அவர் படைத்தவர். விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆள்பவர். விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தவர். மனிதனை படைத்தவர். இந்த உலகம் முழுவதையும் படைத்தவர். அண்ட சராசரங்களை படைத்தவர். அவைகள் மேலே ஆளுகை செய்கிற அவர்தான் உன்னதமான தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த அந்த உன்னதமான தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் கிடைக்கும். அவர் உங்கள் பட்சத்திலிருந்து அதை உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். உங்களுக்கு லகுவான காரியம் என்ன? அதற்காக நாம் ஆண்டவரிடத்துல தினந்தோறும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இதையெல்லாம் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. இதெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறேன், தீர்க்க தரிசன வார்த்தையான கொடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டு எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறணும். உன் பட்சத்தில் இருப்பதினாலே கிடைக்கும் ஆசீர்வாதம் இதெல்லாம் நீ சொல்லி இருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும்னு சொல்லி தினந்தோறும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். வருடம் ஒரு வருஷம் ஆனாலும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளாதவர்கள் இருந்தால் அதையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளாத எந்த காரியமா இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு அதை பெற்றுக் கொள்வீர்கள். அது உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றால் கேட்டுக்கொண்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், ஜெபத்தை எடுத்து கொண்டே இருக்கணும். ஜெபத்துகளை சோர்ந்து போய் விடக்கூடாது, ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தால் அது எத்தனை சீக்கிரத்திலே நீங்கள் அவைகள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், இந்த ஆண்டு அவர்கள் பட்சத்தில் இருப்பது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பார். எத்தனை நாள் இருப்பார்? உபாகம் 11:12 வாசிக்கிறோம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருடத்தில் முதல் தேதியிலிருந்து வருஷத்தின் முடிவு மட்டும் என் கண்கள் உங்கள் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள், எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும், உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும், உங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய எல்லா காரியங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எதற்காய் வைக்கப்பட்டிருக்கும்? 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக. அல்லேலூயா. அவருடைய வல்லமை உங்கள் வாழ்விலே வெளிப்படுவதற்காக, அவருடைய வல்லமை உங்கள் வாழ்விலே காண்பிப்பதற்காக, அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்காக, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கண்டுகொள்வதற்காக அவருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கும். அந்த 16:9 வாசிங்க. 2:16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற
தம்முடைய பிள்ளைகள் மேல் தம்முடைய வல்லமை வழங்கப்படும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் மேலே ஏன் வைக்கப்படுகிறது? அவருடைய கண்கள் உங்களை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறது? அவர்கள் பட்சத்தில் இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் பட்சத்திலிருந்து இருப்பதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கும். வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கும். எதற்காக வைக்கப்பட்டிருக்கும்? அவருடைய வல்லமையை விளங்கப்படுவதற்காக, அவருடைய வல்லமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, அவருடைய வல்லமையை அனுபவிப்பதற்காக, குடும்பமாய் அனுபவிப்பதற்காக, அவருடைய வல்லமையை நீங்கள் காண்பதற்காக அவருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை அவரை தேடினார்கள். தொடும்படிக்கு ஜனங்கள் யாவரும் அவரை வகை தேடினார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட போது எல்லாரும் குணமடைந்தார்கள். திரளான ஜனங்கள் இடத்துல வந்திருந்தார்கள். அவரிடத்தில் வல்லமை புறப்பட்ட போது அத்தனை பேரும் குணமடைந்தார்கள். அல்லேலூயா. அதனால் அவரை தொடும்படிக்கு அநேகர் வகை தேடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இயேசு திரும்பி சொன்னார், என்னை தொட்டது யார் என்று கேட்டாராம். அந்த வசனத்தை வாசிப்போமே. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசு ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரளான ஜனங்கள் அவரை கூட்டமா இருக்கிறாங்க. அவர் திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவரிலிருந்து வல்லமை பெறப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அவரிலிருந்து வல்லமை பெறப்பட்டிருந்தது. என்ன நடந்தது? 12 ஆண்டு பெரும்பாடு உள்ள ஒரு பெண், உதிரப்போக்கு நோயினாலே கஷ்டப்பட்ட பெண், தன்னுடைய பணத்தை எல்லாம் ஆசையெல்லாம் செலவழித்து மருத்துவர்களுக்கு கொடுத்து அவள் தன்னுடைய எல்லா பணத்தையும் இழந்தார், சொத்துக்கள் இழந்தார். அவள் எல்லாவற்றையும் விட்டு செலவு பண்ணினாள். அவள் இருக்கிற பணமெல்லாம் காலி பண்ணாள். வைத்திய இடத்துல கொண்டு கொடுத்தாள். அந்த 12 ஆண்டு இரத்தப்போக்கு நோயினாலே, அந்த பெரும்பாடு நோயினாலே, குதிரப்போக்கு நோயினாலே கஷ்டப்பட்ட பெண் தனக்கு சுகத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணியும் சற்றேனும் சுகமுடையாத நிலையில இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கெங்கெல்லாமோ சென்று எதை எதெல்லாமோ செய்து ஒன்றுமே உங்களுக்கு நடைபெறவில்லையா? நீங்கள் பணங்களை செலவு பண்ணி, நேரங்களை செலவு பண்ணி, நீங்கள் அங்கே ஓடி இங்கே ஓடி, மக்கள் சொல்லுகிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போய், நீங்கள் செய்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் செய்தும் உங்களுக்கு எந்த விடுதலையும் கிடைக்கவில்லையா? எந்த நன்மையும் கிடைக்கவில்லையா? இவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் வந்த பொழுது அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்து வஸ்திரத்தை தொட்ட போது இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தது. அல்லேலூயா. உடனே அவள் ஆரோக்கியம் அடைந்தது மாத்திரமல்ல, அவள் தன் சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்து உணர்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவள் எப்படி பெற்றுக் கொண்டாள்? ஆண்டவருடைய வல்லமை அவளை சந்தித்ததினாலே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்களை சந்திக்கும். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள், வல்லமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அப்பொழுது உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருப்பதனால, கர்த்தருடைய வல்லமை உங்கள் வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாயிருப்பதனால மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய வல்லமை உங்கள் மேலே புறப்பட்டு வரும். எப்படி மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக் கொண்டாலும் அதே போல மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்விலே காணும்படிக்கு வல்லமை அடுத்து புறப்பட்டு வந்து உங்கள் வாழ்விலே அற்புதங்களை நீங்கள் செய்யும். இந்த ஆண்டு அற்புதங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேண்டுமோ அதிலெல்லாம் அற்புதங்களை காண்கிற ஒரு ஆண்டா இருக்கும். அவருக்கு வல்லமை புறப்பட்டு உங்கள் வாழ்விலே அப்படிப்பட்ட அற்புதங்களை கொண்டு வரும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கும்படி கர்த்தர் இறங்கினாராம். அவர்கள் அதை கட்டும் போது என்ன செய்தாங்களாம்? மனிதர்கள் ஒரு கோபுரத்தை கட்டினார், வானளாவிய ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். அப்படி அதை கட்டும் போது எப்படிப்பட்ட மனநிலையில் அதை கட்டினார்களாம்? அவர்கள் தாங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற எண்ணத்தோடு கட்டினார்கள். 6ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், தாங்கள் செய்ய நினைத்தது தடைபடவே படாது என்று அந்த எண்ணத்தோடு கட்டினார்கள். அது நல்லதுதான். ஆயினும் அவர்கள் அதை கட்டின நோக்கம் சரியில்லை.
என்ன நோக்கத்தோடு கட்டினார்கள்? தாங்கள் கட்டினது தடைபடாது என்ற நல்ல நோக்கத்தோடு நம்பிக்கையோடு கட்டினார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் செய்கிற காரியம் தடைபடாது, கர்த்தர் கூட இருப்பார், தடைகளை நீக்கி போடுவார், நம்பிக்கை இருக்கணும். ஆனா நோக்கம் முக்கியம். அதுல என்ன நோக்கம் இருந்தது? தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படி கட்டினார்கள். இன்னொரு இடத்துல வாசித்தீங்கன்னா, தங்களுக்கு பேர் உண்டாகும்படி இதை செய்தார்கள். அன்பார்ந்தோடு பிள்ளைகள், நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு பேர் உண்டாகணும், உங்க நாம மையப்படணும், நீங்க மையப்படணும் என்கிற நோக்கத்துல நீங்கள் எதை செய்தாலும் அதில் தடை வந்து கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், இப்படி தங்களுக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, தங்களுக்கு பேர் உண்டாகணும், நாங்க செய்கிறது காரியத்தினால தங்களுக்கு தங்கள் குடும்பத்துக்கு பேர் வரணும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் செய்த போது அதை அவர்கள் கட்ட முடியாதபடி நின்று போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க அதிகாரத்தை வாசிங்க. தங்களுக்கு தடைபடாது என்று அதை அவர்கள் நினைத்து செய்ததுனால அவர் தங்களுக்கு அந்த பேர் உண்டாகும்படிக்கு, எங்களுக்கு பேர் உண்டாகும் என்று அவர்களுக்கு பேர் உண்டாகும்படி அதை செய்ததுனால கர்த்தரை பார்க்க வந்தார். அதை கட்டுவதை பார்க்க வந்தவர் பார்த்தார், நோக்கம் சரியில்லை, இந்த நோக்கம் சரியில்லாதனால அதை அவர்கள் தடை பண்ணி போட்டார். அல்லேலூயா. அப்படி நோக்கம் சரியா இருந்தா தடை வரவே வராதுங்க. அல்லேலூயா. தடை வராது. நமக்கு பேர் உண்டாகணும், எனக்கு பேர் வரணும், என் பேர் இதுல இருக்கணும், என் பேர் உண்டாகும்படி நான் செய்வேன், கர்த்தருக்கு எந்த தடையும் வராதபடி செய்வார் என்று நாம் நம்மை சார்ந்து கொண்டு, நம் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நம்மை சார்ந்து கொண்டு, நம்முடைய திறமையை சார்ந்து கொண்டு, நமக்கு இருக்கிற பின்பலங்களை சார்ந்து கொண்டு, நமக்கு இருக்கிற அதிகாரங்களை சார்ந்து கொண்டு, நமக்கு இருக்கிற தாழ்ந்துகளை சார்ந்து கொண்டு எதை செய்தாலும் அதில் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அவைகளை செய்து முடிக்காதபடிக்கு எப்படி பாபுலோ கபரத்தை கட்டினார்களோ அது தடைப்பட்டு நின்றதோ அதே போல தடைப்படுகிற காரியம் வரும். எப்பொழுது ஆண்டவர் மகிமைப்படும்படிக்கு காரியங்களை செய்கிறோமோ அப்பொழுது ஒன்றும் தடைப்படுவதில்லை. அல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் துணை நிற்க வேண்டியாமல் அதை பார்க்க வந்த ஆண்டவர் அவர்களுக்கு துணை போன விளைவு நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு பேர் உண்டாக்க வேண்டும் அல்ல, கர்த்தர் நாமும் மையப்பட வேண்டும் என்று நீங்கள் காரியங்களை செய்யும் போது உங்கள் வாழ்வில எந்த தடையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வரும்படிக்கு உங்களோடு கூட இருப்பார், உங்களை கண்ணோக்கமாயிருப்பார். அல்லேலூயா. எப்போது கர்த்தர் காரியங்களை தடையில்லாமல் நடத்த வேண்டும் என்றால், நீங்கள் செய்கிற காரியங்கள் எந்த தடையும் இல்லாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை மையப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும், எங்களுக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்களாக இது மூலமாய் ஆண்டவர் நாம் எப்படியாக மையப்படணும், எப்படியாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தணும், ஆண்டவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் உங்கள் சார்பில் இருப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பார், செய்கிற காரியத்தில் கண்ணோக்கமாய் இருப்பார். தடை இல்லாமல் இந்த காரியங்களை நீங்கள் வெற்றியாய் நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று ஆசீர்வாதங்களை தருவார். சங்கீதம் 115:1 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், அந்த வசனத்தை வாசியுங்கள். 115:1 வாசிங்க. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை பண்ணும். ஆண்டவரே, எங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, எங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அல்ல, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இதை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுவதை பார்க்கிறோம். 1 பேதுரு 4:11 அப்போஸ்தலன் பேதுரு திருச்சபைக்கு திருச்சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை அறிவுரை என்னவென்றால், எல்லாவற்றிலும் தேவனை மையப்படுத்தி செய்வீர்களாக. அந்த வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவன் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவன் மையப்படும்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. திருச்சபைக்கு கொடுக்கிற ஆலோசனை, விசுவாசிகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை, அறிவுரை, போதனை என்ன? நீங்க எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் இயேசு மையப்படும்படிக்கு, தேவன் மையப்படும்படிக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10:31 அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையாருக்கு கொடுக்கிற ஒரு காரியம், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்வதை வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லாவற்றையும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம் மையப்படணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒரு நோக்கம் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு பேர் உண்டாக்குவதற்காக இதை நான் செய்யக்கூடாது, இதில் உங்களுடைய நாமம் மையப்படுவதற்காக இதை நான் செய்யணும். ஆண்டவரே,
எதை செய்தாலும், நீங்கள் செய்கிற சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், நீங்க செய்கிற வேலைகள் சிறிய வேலையானாலும் பெரிய வேலையானாலும், நீங்கள் எடுத்து முயற்சி பிரயாசப்படுகிற காரியங்கள் சிறிய பிரயாசமானாலும் பெரிய பிரயாசமானாலும் எங்களுக்கு பேர் உண்டாகும் ஆண்டவரே என்கிற அந்த அர்த்தத்துல எப்படியாகலும் நீர் இது மூலம் ஐயப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து அநேகருக்கு ஆண்டவர் நாங்கள் சாட்சியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது மூலமா நீர் மையப்பட வேண்டும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தருக்கு அர்ப்பணித்து செய்வோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே கண்ணோக்கமா இருந்து அதில் நீங்கள் நிலைப்படுவதற்கு உதவி செய்வார். ஏன் நாம் இப்படி தேவனுக்கு மகிமையா செய்ய வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எதுக்காக நான் இப்படி எல்லாம் செய்யணும்? நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்யாமல் எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமையா ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால் அங்கே ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 6:20 வாசியுங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். 20லயோ எந்த வசனம் மன்னிக்கணும்? 1 கொரிந்தியர் மன்னிக்கணும். 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. 1 கொரிந்தியர் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மையப்படுத்துங்கள். அல்லேலூயா. கிரயத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு, அவருடைய குமாரராய் இருப்பதற்கு, அவருடைய குமாரத்திகளாய் இருப்பதற்கு, அவருடைய ஜனங்களாய் இருப்பதற்கு, அவருடைய அன்பர்களாய் இருப்பதற்கு, அவருடைய நேசர்களாய் இருப்பதற்கு அவர் கிரயமாய் கொடுத்தது என்ன தெரியுமா? தம்முடைய சொந்த இரத்தத்தை கிரயமாய் கொடுத்தார். அல்லேலூயா. நான் கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். கர்த்தர் கிரயத்திற்கு நம்மை வாங்கி இருக்க அவருடைய இரத்தத்தை கொடுத்து கிரயமா கொடுத்து நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இப்போ நாம் அவரால் வாங்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்ம கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அடிமைகள் கிரயத்துக்கு வாங்குவாங்க. வாங்கினவர்கள் அந்த எஜமானுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் தான் செய்யணும். எஜமான் எதை சொன்னால் அதான் செய்யணும். எஜமானுக்கு விருப்பம் இல்லாத எதையும் செய்யக்கூடாது. அந்த அடிமைகள் வாழ்க்கை தான். எஜமான் என்ன யோசிக்கிறான் அதான் செய்யணும். எஜமான் என்ன சொல்றானோ அதை அப்படியே கீழ்ப்படியணும். எஜமானுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அடித்தாலும் வாங்கி கொள்ளணும், உதைத்தாலும் வாங்கி கொள்ளணும், சாப்பாடு கொடுக்காட்டிலும் அவங்க இருந்து அந்த வேலை செய்யணும். ஆனால் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் கரெக்டா செய்யணும். அல்லேலூயா. அது அடிமையுடைய வாழ்க்கை. நம்மையும் கர்த்தர் அடிமையா இருந்த நம்ம அவரு உலகத்துக்கு அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், பரலோகத்துக்கு தூரமா இருந்தோம், தேவனுக்கு தூரமா இருந்தோம், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமா இருந்தோம், துன்மார்க்கரா இருந்தோம், உளையான சேற்றிலே கிடந்தோம். இப்படி அடிமையா கிடந்து நம்ம அவர் ரத்தத்தினால கிரயமாய் கொண்டிருக்கிறனா நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மையப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏன் தேவனுக்கு மைய கொடுக்கணும்? ஏனென்றால் நாம் கிரயத்துக்கு ஆண்டவர் வாங்கி இருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறவர், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. நம் கிறிஸ்துவுக்காக வாழணும். நம் கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறோம். அவர் மகிமைக்கென்று ஒவ்வொன்றை நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்க அவருடைய மகிமைக்கென்று செய்யும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் பட்சத்தில் இருப்பார், உங்களுக்கு துணையா இருப்பார், உங்கள் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் போனதினாலே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு பொழுத்து மரித்து போனான் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு ராஜா அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனை பண்ணினான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் புகழ்ந்தார்கள். அவனுக்கு தேவனுடைய வார்த்தையா நினைச்சாங்க. இவரது தேவனா மாற்றினாங்க. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் போனதினால், இந்த வசனத்தை வாசிங்க. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய அடி நம்ம விழ முன்பாக நாம் மனம் திரும்பணும். கர்த்தருடைய அடி நம்ம விழக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான், ஒரு ஏரோது ராஜா, அவனை கர்த்தருடைய தூதன் அடித்தான். அந்த அடி விழும் முன்பாக நாம் மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. ஏன் அடிப்பட்டான்? அந்த அடியை வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு மட்டும் மகிமை செலுத்தி இருந்தால் அந்த அடி அவனுக்கு வந்திருக்காது. கர்த்தர் சில நேரங்களை கடுமையான அடி அடிப்பார். அந்த அடியால் அவன் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒருவேளை அவனை போல சாக விட மாட்டார்.
அவருடைய தண்டனை கொடிய தண்டனையா இருக்கும். அவர் நமக்கு பெரிய அடி விழும். அந்த அடி விழும் போது நான் மனம் திரும்பிடணும். ஏன் எனக்கு இந்த அடி விழுது? இந்த அடி விழுது நான் ஏதோ ஒரு காரியம் நான் கர்த்தருக்கு விரோதமா செய்திருக்கிறேன், கர்த்தர் விரும்பாத காரியம் செய்திருக்கிறேன். இந்த அடி உங்களை விட்டு மாறணும்னா, அந்த அடி விழாமல் இருக்கணும்னா, அந்த அடியில் தப்பிக்கொள்ளணும்னா, அந்த அடிக்கு விலகி கர்த்தர் உங்களுக்கு நீடித்து ஆசீர்வாதத்தை தரணும்னு சொன்னா நாம் மனம் திரும்பணும். அவன் கர்த்தரை மையப்படுத்தாமல் போனதுனால கர்த்தருடைய அடி அவன் மேல் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல, இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலுக்கு 21 நாடுகளையும் ஒரே ராஜா ஆளுகை செய்வதற்கு அஸ்திபாரமாயிருந்த நேபுகாத் நேச்சாரை குறித்து, அவருடைய மகனை குறித்த மகன் பெல்சாரை குறித்து சொல்லி இருக்கிறது. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் போனானா. பெல்சாசார், நீங்கள் தானியேல் 25 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிக்கிறோம். பெல்சாசார் என்கிற அந்த நேபுகாத் நேச்சாருடைய மகன், அதாவது அன்று இருந்த இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் இருக்க 127 நாடுகளையும் ஒரே ராஜா ஆளுகை செய்வதற்கு, ஒருவருடைய ஆட்சி கீழ் வருவதற்கு அஸ்திபாரமா இருந்த நேபுகாத் நேச்சார் என்கிற இந்த ராஜாவுடைய மகனாகிய பெல்சாசார் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் போனதுனால அவனுக்கு கிடைத்தது என்ன? 28 வசனத்தை வாசிக்க. தானியேல் 5:28. பெரேஸ் உயர்த்தினீர், ஆ 28 தானே? பிரித்து கொடுக்கப்படும். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். 28 வசனம் தானே? சரி, போதும், இந்த வசனம் போதும். மேதியருக்கும் உம்மிடத்தில் ராஜ்யம் பறிக்கப்பட்டு மேதியருக்கும், ஒருவேளை நான் சொன்ன 26 சொன்ன மன்னித்துக் கொள்ளுங்கள், மேதியருக்கும் பெர்சியருக்கும் அரசியம் பிரித்து கொடுக்கப்படும் என்று சொன்னான். நீ தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால, நீ தேவனுக்கு மகிமை செலுத்தி இருந்தா ஒரு ராஜ்யம் சிறப்பட்டு இருக்கும். நீ சிரமமா அந்த ராஜ்யத்தில் இருந்திருப்பா, நிலைத்திருப்பா, நிலை நின்றிருக்கும். நீ சிரமமா இருந்திருப்பா, அது உனக்கு நிலைத்து கிடைத்திருக்கும். ஆனால் நீ என்றைக்கு தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் போனாயோ, உன் தகப்பனார் இதெல்லாம் அறிந்திருந்தார், உன்னதமான தேவன் என்று அவர் அறிந்திருந்தார். நீ அதை இதெல்லாம் அறிந்திருந்தும் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் போனதினால, உன்னதமான தேவனை மகிமை செலுத்தாமல் போனதுனால ராஜ்யம் இடத்திலிருந்து பறிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி 31 வசனத்தை வாசிங்க. ராஜ்யத்தை மேதியனாகிய தரிவு கட்டி கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த ராஜ்யம் அவனை விட்டு போயிட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பார்க்கிறோம் அவருக்கு நாம் மகிமை செலுத்தாமல் போனார். எப்படி அந்த ராஜ்யபாரம் அவனை விட்டு போய்விட்டதோ, அதுபோல நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு போய்விடும், நமக்கு இருக்கிற நன்மைகள் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி நாம் காணப்படும் போது, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி நாம் ஆளும்போது என்றால் நம்முடைய காரியங்கள் நமக்கு கைகூடி வரும். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களிலே நான் நிலைநிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். நீங்கள் உங்கள் காரியங்களிலே சிரமாயிருப்பதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியங்களிலே மேன்மை அடையும்படிக்கு, உன்னதமான நிலைக்கு போகும்படிக்கு, உயர்வடைவதற்கு கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கமா இருப்பார். அது மூலமாய் நீங்கள் நிலை பெறுவீர்கள், நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள் என்று சொல்றதை மறந்து விடாதீர்கள். யாத்திரம் 3ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி அவர்களை நினைத்தள்ளினாராம். யோவான் யாத்திராமம் 3:25 வாசிங்க. யாத்திராமம் 3:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவர்கள் எப்படி போட்டவர்களாக இருந்தாங்க? 23ஆம் வசனம் 24 வசனத்துல தவித்துக் கொண்டிருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். தவிப்பு அவர்களுக்கு இருந்திருந்தது. பெருமூச்சோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 அனுபவங்களுக்கு ஒடுக்கப்பட்டார்கள். உண்மைதான், ஒடுக்கப்பட்டார்கள். கடினமான வேலைகள் வாங்கினார்கள். கொடுக்க வேண்டிய கூலிகள் கொடுக்கப்படவில்லை. அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்கல, கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல. ஒடுக்கப்பட்டார்கள். கடுமையாய் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் அதனால் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெருமூச்சு விட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். தேவனோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவரை விடுவித்தார்.
தவிப்பை அவர்களை விட்டு மாற்றினார், பெருமூச்சை அவர்களை விட்டு மாற்றினார், அடிமைத்தனத்தை அவர்களை காணப்படாமல் போக பண்ணினார். அல்லேலூயா. அதற்காக அவர்களை நினைத்தள்ளினார். கர்த்தர் கண்ணோக்கின காரணம் என்ன? இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்க்க காரணம் என்ன? கர்த்தர்களை நினைத்தள்ள காரணம் என்ன? அவர்களை அடிமைத்தனத்தில் மீட்கும்படியாக, அவருடைய தவிப்புகள் எல்லாம் மாறுபடியாக, அவருடைய பெருமூச்சான நிலை அவரை விட்டு நீங்கி போகும்படியாக, விடுதலை கிடைக்கும்படியாய் கர்த்தர் அவர்களை மேல் கண்ணோக்குமாய் யார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, யாத்திராவும் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த கால 430 வருஷம் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினத்திலே கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டு போனது. விடுதலை பெற்றவர்களாக புறப்பட்டு போனார்கள். தவிப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, அவர்கள் பெருமூச்சையான நிலையிலிருந்து வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக அவர்கள் புறப்பட்டு சந்தோஷமாய் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பதனால இனி அடிமைத்தனத்தில் எதிரும் உங்கள் வாழ்வில் இருக்காது. அல்லேலூயா. எந்த ஒரு அடிமைத்தனமும் இருக்காது. தவித்து கொண்டு இருக்க மாட்டீர்கள். எந்தெல்லாம் தவிப்பா இருக்கிறீர்களோ, எந்த காரியத்திலுமே தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தவிப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அவர்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பதனால, கர்த்தர் மேல் கண்கள் உங்க மேல் கண்ணோக்கமா இருக்கும் போது தவிப்புகள் எல்லாம் மாறி போகும். இந்த ஆண்டு தவிப்பு இல்லாத ஒரு ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு பெருமூச்சு நிறைந்த வாழ்க்கையை தரமாட்டார். பெருமூச்சு இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு எந்த ஒரு காரியத்திலும் அடியப்படாத விடுதலை பெற்ற ஒரு வருடமாய் கர்த்தர் இந்த வருடத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கண்ணமாக்கல்ல, இனி உங்களுக்கு விடுதலை ஆண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு விடுதலை இருக்கும். எந்த அடிமைத்தனம் உங்கள் மேல மேற்கொள்ள முடியாது. எந்த அடிமைத்தனம் உங்கள் வாழ்வில் இராது. நீங்கள் தவிப்புகள் நீங்கி விடுதலையோடு இருப்பீர்கள். பெருமூச்சுகள் மாறி சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆண்டாய் இருக்கும். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பதனாலே எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பார்க்கிறோம் 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படிக்கு அவருடைய கண்கள் அவர்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும். அவர்கள் பட்சத்தில் இருப்பார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும். அவருடைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு அவர் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உங்களை காலகாலமாய் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டியவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்ற நிலை மாறி உங்கள் பட்சத்தில் வரும்படி உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு கர்த்தர் ரட்சிக்க பண்ணுவார். உங்களுக்கு எல்லா விதமான நற்செய்திகளும் உண்டாக்கப்பட்டு பண்ணுவார். சத்துரு இருப்பதிலும் கொடியோடிப்பதும் உங்களுக்கு ராதுபடி பண்ணுவார். கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களிலும் சிறப்படுத்துவார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தந்து பட்சத்திலிருந்து உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பட உங்களை நிலைத்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை கர்த்தர் பட்சத்தில் இருப்பதனாலே அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் எல்லா தவிப்பு மாறி உங்களுடைய வாழ்க்கை பெருமூச்சுகள் மாறி நீங்கள் அடிமைத்தனங்கள் மாறி சந்தோஷமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்திருந்து நாம் ஒப்பு கொடுப்போமா? நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இவையெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ண, தவிப்பு இல்லாத வாழ்க்கை, பெருமூச்சு இல்லாத வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தர, உங்கள் காரியங்கள் எல்லாம் உங்கள் நிலைத்து நிற்க, இருக்கிற நிலையில உயர்வடைய, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண அவர் எதிர்பார்க்கிற லகுவான காரியம். என்ன நோக்கி ஜெபம் பண்ணுப்பா, என்ன நோக்கி ஜெபம் பண்ணு, இடத்துல கேளு. அது மட்டும் ஆண்டு சொல்லி இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் மையப்படுத்தி ஒரு பாடலை பாட போகிறோம். நம் ஆண்டவரை இந்த ஆண்டு அதிகமாய் ஜெபியுங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்காய் ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார், பட்சத்தில் இருப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும்
நிறைவான நன்மையும் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மையும் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. ஆமென். உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுத்தமும் நண்பரும் உன்னை மாறிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுத்தமும் நண்பரும் உன்னை மாறிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஓ கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. உன் தேசம் முழுதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவாவே. உன் தேசம் முழுதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவா. வீரருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வீரருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே, 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 நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. அப்படியே கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்கள், மையப்படுத்துங்கள். ஓ ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உத்தமமாய் நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படிக்கு அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும். கர்த்தர்கள் பட்சத்தில் இருப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும், உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும், உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும், உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய கண்கள் என் மேல் இருக்கட்டும், உம்முடைய பட்சத்தில் இரு என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள்.
கேளுங்கள் 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 கேளுங்கள். அது மூலமாய் உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவார். அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவார். இனி தவிப்பு இல்லை, இனி பெருமூச்சு இல்லை. ஆமென். இனி அடிமைத்தனம் உங்கள் வாழ்விலே இல்லை. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். செய்யும் காரியங்களிலே நிலைநிறுத்த பண்ணுவார், நிலைநிறுத்துவார். அவர்கள் தடைபடுவதில்லை, அவர்கள் தடைபடுவதில்லை, அவர்கள் தடைபடுவதில்லை. அவையெல்லாம் நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் பட்சத்தில் இருப்பார், கண்ணோக்கமாய் இருப்பார், ஒரு துணை இருப்பார். அவைகளை நீங்கள் மேன்மை அடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், கனமடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் தவிப்பு இதில் வருவதில்லை, ஒருபோதும் நீங்கள் அதிலே நீங்கள் பெருமூச்சு விட போவதில்லை. ஆமென். கர்த்தர் அடிமைத்தனம் உங்கள் வாழ்விலே இருப்பதில்லை. உங்கள் வாழ்விலே ஜெயத்தை கட்டிடுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்வீர்கள். உங்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் கர்த்தர் பட்சத்தில் இருப்பார். உடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தீர்க்க தரிசனமாய் தந்த உம்முடைய மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரும் இதிலே பங்கு பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் மற்றவர்கள் நீங்கள் ஜெபத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வருவார். மாலை